அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல ஹயக்ரீவர் ஜெயந்தி பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த ஆடி மாதத்திற்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹயக்ரீவர் ஜெயந்தி. ஹயக்ரீவர் பகவான் அவதரித்த திருநாளைத்தான் ஹயக்ரீவர் ஜெயந்தி நாளாக நம்ம கொண்டாடிக்கிட்டு வர்றோம். இந்த ஹயக்ரீவர் ஜெயந்தி நாளை நம்ம எப்படி வழிபடணும், ஹயக்ரீவரை வழிபடுவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்கின்ற தகவலை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஹயக்ரீவர் கடவுளை நீங்க பார்த்திருப்பீங்க. மனித உடல் இருக்கும், குதிரை தலை இருக்கும். இவர் விஷ்ணுவின் அவதாரம். அப்போ அந்த 10 அவதாரங்கள், தசாவதாரங்கள் விஷ்ணு பகவான் எடுத்தாரு இல்லையா, அதுல இந்த ஹயக்ரீவ அவதாரம் இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தசாவதாரங்கள்ல இந்த ஹயக்ரீவர் அவதாரம் கொண்டு போகல, தனியாக இந்த அவதாரம் எடுத்திருக்கிறார். மது கைடபன் என்கின்ற 2 அசுரர்கள் பிரம்மன் கிட்ட இருந்து வேதங்களை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. வேதங்கள் இல்லைன்னா, வேதங்கள் ஓத முடியலன்னா உலகம் சம்பிச்சு நின்றோம் இல்லையா. உலகத்துல எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல எப்பவுமே மந்திரங்கள் வேதங்கள் ஓதப்படுகின்ற காரணத்தினாலதான் இன்றைக்கும் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி இந்த அசுரர்கள் வேதங்களை பிடுங்கிக்கிட்டு போனதுல உலகம் ஸ்தம்பிச்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இந்த அசுரர்கள் வேதத்தை பிடுங்கிட்டு பாதாள லோகத்துக்கு போயிட்டாங்க. பிரம்மனால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ காக்கும் கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை உதவிக்கு நாடினார். அப்போ மகாவிஷ்ணு குதிரை தலையும் மனித உடலும் கொண்ட ஒரு உருவத்தை எடுத்தார், அவதரித்தார். எதுக்காக பகவான் இப்படி ஒரு உருவை எடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுவும் கைடவனும் குதிரை தலையை கொண்டவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் அந்த உரு கொண்டு அவர்களை துரத்திட்டு போய் அந்த வேதத்தை வாங்கிட்டு பிரம்மன் கிட்ட திருப்பி தந்தாரு. அவர்களுடன் போர் புரிந்த காரணத்தினால அவருடைய ஆத்திரம் ஆக்ரோஷம் தனியல. அப்போ என்ன பண்ணலான்னு எல்லாருமே யோசிக்கையில மகாலட்சுமி தாயாரை கொண்டு போய் அவர் முன்னாடி நிறுத்தினாங்க. அவருடைய துணை இல்லையா, அந்த தாயாரை பார்த்தோன்னா அவர் மனம் குளிர்ந்துருச்சு. அதனால்தான் மகாலட்சுமி தாயை தன் அருகிலே வைத்திருக்கக்கூடிய படம் பார்த்திருப்பீங்க நீங்க. ஹயக்ரீவர் எப்பவுமே தன் அருகிலே மகாலட்சுமி தாயாரை வைத்திருக்குமாறு ஒரு படம் இருக்கு. அதை வைத்து நம்ம வணங்கணும். இப்படி வணங்குறதுனால நமக்கு இரட்டிப்பு நன்மைகள் கிடைக்கும். அதாவது நம்ம படிப்பு வேணும்னா சரஸ்வதி தேவியை வணங்கணும், செல்வம் வேணும்னா மகாலட்சுமி தாயை வணங்கணும், வீரம் வேணும்னா பராசக்தியை வணங்கணும் இல்லையா. இப்ப படிப்பும் செல்வமும் வீரமும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய இடம், ஒருங்கே கிடைக்கக்கூடிய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹயக்ரீவ ஜெயந்தி அன்னைக்கு ஹயக்ரீவருக்கு செய்யக்கூடிய வழிபாடு. வேதங்களை அந்த அசுரர்களிடமிருந்து கொண்டு வந்த காரணத்தினால இவர் வேதங்களுக்கு எல்லாம் தலைவனாக கருதப்படுகின்றார், வேதங்களின் தெய்வமாக கருதப்படுகின்றார். அதாவது கல்வியின் தெய்வமாகவே கருதப்படுகின்றார். யாருக்காவது கல்வியில கொஞ்சம் பின்தங்கி இருக்கும், இல்ல நம்ம பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்க மாட்டேங்குதுங்க, படிச்சதெல்லாம் மறந்து போயிடுறாங்க, நல்லா அவங்க படிச்சதை எக்ஸாம்ல எழுதிட்டு வெற்றி பெறணும், முதலிடத்துக்கு வரணும் அப்படித்தானே எல்லாரும் நினைக்கிறோம். அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த ஹயக்ரீவர் ஜெயந்தி அன்னைக்கு ஹயக்ரீவர் வழிபாட்டை மேற்கொள்ளணும். இந்த வழிபாடு எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹயக்ரீவருடைய படம் எடுத்துக்கோங்க. அதுல மகாலட்சுமி தாயார் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி படத்தை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. எங்க கிட்ட படம் இல்லைங்க, திடீர்னு போய் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் ஒரு எளிதான உபாயம் சொல்றேன். கூகுள்ல போயிட்டு நீங்க ஹயக்ரீவர் இமேஜஸ் அப்படின்னு போடுங்க. அதுல பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த காகிதத்தை எடுத்து ஒரு அட்டையில ஒட்டிக்கோங்க. அந்த படத்தை வைத்து நீங்க வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நிரந்தரமாக இந்த ஹயக்ரீவர் படத்தை நாங்க வீட்டுல வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறோங்க. ஏன்னா கல்வியும் கொடுக்குறாரு, செல்வத்தையும் கொடுக்குறாரு, வீரத்தையும் கொடுக்குறாருல. அப்போ நம்ம இத்தனையும் கிடைக்க தரக்கூடிய இந்த தெய்வத்தை நிரந்தரமாக வச்சு வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம விஹா ஆன்லைன்ல ஹயக்ரீவர் படம் நான் சொன்னது போல இருக்கு. அதை பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கி இருந்தீங்கன்னா வழிபாட்டிற்கு மன மேல ஒரு துணி, சுத்தமான துணியை, வெள்ளை துணியை விரித்து அதன் மேல வச்ச பின்னாடி
விளக்கேற்றி விட்டு வாசல்ல கோலம் போட்டு வழக்கமா சொல்லக்கூடியதுதான் தூப தீபங்கள் எல்லாம் காமிச்சிட்டு அவருக்குரிய நைவேத்தியமாக பால் பழங்கள் வைத்து அதுல பானகம் முடிஞ்சா தயாரிச்சு வைங்க. பெருமாள்னாலே பானகம்தான். அதுவும் எப்படின்னு பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். பானகம் தயாரித்து வைத்து, பானகம் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, இருந்தா கூட சொல்றேன் நான் உங்களுக்கு. அவருக்கு பிடித்தமான, எப்பவுமே எந்த சாமியை கும்பிட்டாலும் அவருக்கு பிடிச்சமானது செஞ்சோன்னா அவர் சீக்கிரத்தில் நமக்கு அருள் கொடுப்பார் இல்லையா? அதனால்தான் அதை பானகத்தை வைத்து, குழந்தைகள் வீட்டில இருக்காங்கன்னா அவங்க படிக்கிற புத்தகங்களை 1-2 எடுத்து வைங்க. அவங்க எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்காங்களோ அந்த புத்தகத்தை, இப்ப சயின்ஸ்ல வீக்கா இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா சயின்ஸ் புத்தகத்தை எடுத்து அவர் முன்னாடி வச்சுக்கோங்க. வைத்து விட்டு ஹயக்ரீவருக்கு உரிய காயத்ரி மந்திரம், ஹயக்ரீவருக்கு உரிய மூல மந்திரம், இதுல எது தெரிஞ்சாலும் அதை சொல்லிக்கொண்டே அர்ச்சனை செய்யுங்க. நல்ல மனமுள்ள மலர்களால அர்ச்சனை செய்யலாம். இல்லைன்னா துளசி மணி மாலையை உருட்டி கொண்டு நல்ல தியானம் செய்து நம் முழு மனதையும் ஈடுபடுத்தி கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பகவான் கிட்ட சொல்லிக்கிட்டு, அவர் இந்த பிரச்சனைகள் மட்டும், இந்த 3 மட்டும் கொடுக்கறதில்ல, அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியவர். அதாவது அசுரையே வென்ற தெய்வங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அசுரத்தன்மையை, நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசுரர்கள் பலவிதமாக பல ரூபங்கள் இருக்கு. இந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு அசுரன் தான் நமக்கு. இந்த கொரோனா வந்துச்சு, எதனால வந்துச்சு? கண்ணுக்கு தெரிஞ்சா அந்த கிருமி நமக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால, நமக்கு எதெல்லாம் எதிராக செயல்படுகின்றதோ அதெல்லாம் அசுரன் அப்படின்னு கருதி அந்த அசுரனை எல்லாம் விளக்கணும். நம்ம எதனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ அதையெல்லாம் விளக்கணும்னு சொல்லிக்கிட்டு வேண்டிக்கிட்டு நீங்க வழிபாட்டை மேற்கொள்ளலாம். விரதம் இருக்கணும்னா இருக்கலாம். விரதம் மேற்கொள்கிறவர்கள் பகவானுக்கு படைக்கின்ற பால் பழங்கள் தான் எடுத்து சாப்பிடணும், ஒரு வேளை தான் சாப்பிடணும். விரதத்தை அடுத்த நாள் தான் துறக்கணும். சரி, இத்தனை சொன்னீங்க, ஹயக்ரீவர் ஜெயந்தி என்னைக்கு வருதுன்னு சொல்லிருங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருகின்ற 11ஆம் தேதி தான் ஹயக்ரீவர் ஜெயந்தி வருகின்றது. அதாவது ஆகஸ்ட் மாசம் 11th அன்னைக்கு. இது 2022 இயற்கான பதிவு. ஆகஸ்ட் 11 தான் ஹயக்ரீவர் ஜெயந்தி நாள் வருது. அந்த நாள்ல நான் சொன்ன இந்த பூஜை, விரதம், வழிபாடு எல்லாம் மேற்கொள்ளலாம். அன்றைக்கு பௌர்ணமி நாள் கூட. வேறு ஏதாவது பூஜை செய்யறீங்கன்னு வைங்களேன், அம்மன் பூஜை பௌர்ணமி நாள்கள்ல செய்தால் ரொம்பவே சிறப்பு. அதே போல சத்யநாராயணர் பூஜை செய்யறது, இல்ல சிவபெருமானுக்குரிய அன்னைக்கு பௌர்ணமி நாள் இல்ல, நிறைய பேர் திருவண்ணாமலையில கிரிவலம் போக முடியலன்னா வீட்டிலேயே நமசிவாய என்கின்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வாங்க. அப்படி எல்லாம் வழிபடுகின்றவர்கள் கூட இந்த ஹயக்ரீவ ஜெயந்தி வழிபாட்டை ஒன்னா காலையில சீக்கிரத்துல செஞ்சிருங்க. 5-6 மணி இல்ல 7 மணி அந்த நேரத்துல செய்யலாம். இல்லாட்டி மாலை நேரங்கள்ல கூட செஞ்சுக்கலாம். எந்தெந்த வழிபாட்டை எப்படி எப்படி பிரிச்சுக்கணும்னு உங்களுடைய வழிபாட்டை பொறுத்துதான் இருக்கு, செஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஹயக்ரீவர் காயத்ரி மந்திரத்தை என் குரல்ல சொல்றேன். உங்களுக்கு எழுத்துகள் நான் சொல்லும் பொழுது வரும். அதை பார்த்து அதே மாதிரி உச்சரிச்சு நீங்க 108 முறை இல்ல குறைந்தபட்சம் 11 முறை சொல்லிக்கணும். ஓம் தத் வாகீஸ்வராய வித்மஹே ஹயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹஷவ் பிரச்சோதயாத். ஓம் தத் வாகீஸ்வராய வித்மஹே ஹயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹஷவ் பிரச்சோதயாத். ஓம் தத் வாகீஸ்வராய வித்மஹே ஹயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹஷவ் பிரச்சோதயாத். நம்ம வீஹா கடையை பத்தி ஒரு முக்கியமான செய்தியை சொல்றேன். வருகின்ற 13, 14, 15 அதாவது ஆகஸ்ட் மாதம் 2022ஆம் ஆண்டு 13, 14, 15 13, 14, 15 அன்னைக்கு மகாபலிபுரத்துல கைட் ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த தேதிகள்ல நம்முடைய வீஹா ஷாப், வீஹா ஸ்டோர், அங்க கடைகள் போடப்பட்டிருக்கும் நிறைய. அதுல எங்களுடைய வீஹா ஸ்டோரும் இருக்கும். அங்கே வரக்கூடியவர்கள் வீஹா ஸ்டோர் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு எங்களுடைய பொருள்களை வாங்கிக்கலாம். அனைத்து பொருள்களுமே கிடைக்கும். உங்களுக்கு எது போன்ற பொருள்கள் தேவை அப்படின்றத கஸ்டமர் கேர்ல கூப்பிட்டும் சொல்லலாம். நாங்க முன்னாடியே பேக் பண்ணி வச்சிருப்போம், வாங்கிட்டு போயிடலாம். இந்த கைட் ஃபெஸ்டிவலை மிஸ் பண்ணாதீங்க. உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே இந்த கைட் ஃபெஸ்டிவல்ல விதவிதமான பட்டங்கள் விட இருக்கிறாங்க. பட்டங்கள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ரொம்ப நல்லா இருக்கும். அது படங்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா உடனே தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு. அதை பார்த்து டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். அதையும் போய் பாருங்கள். அதில் நிறைய பூஜை பொருள்கள், அனைத்து விதமான பொருள்களும் நீங்கள் கேட்டு நான் அதில் விற்பனைக்கு இடம்பெற செய்துக்கிட்டு இருக்கிறேன். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா ஸ்டோர் வச்சுருக்கோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரப்பட்டிருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர நாங்கள் வெளியூரில் இருந்து வர்றோம், எங்களுக்கு சரியாக சென்னையே தெரியாதுங்க, எப்படி வர்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக கூகுள் மேப்ஸில் போயிட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில முக்கியமான செய்திகளை சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் விஹா கடை தாங்க இது, இல்லை விஹா ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தால் பொருள்கள் எங்கள் கடையில் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. ஏன் இதை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போல போலித்தனமானவைகள் உருவாகிக்கிட்டு என் காதுக்கு வர்றதுனால தான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் சில முக்கியமானது என்னன்னா, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லையும் கிடைக்காது. இதில் தெளிவாக இருங்க. என்னோடதுன்னு நினச்சிட்டு வேறு எங்கேயாவது பேர் பார்த்துட்டு, அதாவது பேர் ப்ரொனவுன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இல்லையா, பார்த்துட்டு என்னோடதுன்னு நினச்சிட்டு வாங்கிக்கிட்டு அந்த பொருளில் பலன்கள் கிடைக்கல, இல்லை அந்த பொருள் நல்லா இல்லைன்னா என்ன நீங்கள் திட்டக்கூடாது இல்லையா, நீங்களும் ஏமாறக்கூடாது இல்லையா. அதனால தான் இந்த செய்திகளை திரும்ப ஒவ்வொரு பதிவிலேயும், அதாவது புதிதாக வரக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே அவங்களுக்காகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.